விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. சோ ஓ மை காட், என்ன வெண்பா தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்க. போச்சு, டேலி எல்லாமே தப்பு தப்பா வருது. இப்படியா வெண்பா சொதப்புவேன்? உன்னை நம்பி ஒரு டீமே உனக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுது. ஆனா இப்படி போய் சொதப்பி வச்சிருக்கே, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஸோ கடவுளே, முருகா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? நான் உனக்கு என்னதான் பண்ணேன்? நான் உருப்படியா மைண்ட் ரிலாக்ஸா ஒரு வேலை பார்க்குறேன்னா அது ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான். இதில் எப்படி நீ அடைக்கிறிய என்ன? என்னால் ஒர்க் பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ண முடியல. டேட்டாலாம் தப்பு தப்பாக பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி போய் நான் சார்ட்ட சொல்லுவேன்? ஏற்கனவே என் மேலே ஒரு பெரிய பழி வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டை நான் ஒழுங்காக பண்ணி கொடுக்கலன்னு இப்போ டேட்டா என்ட்ரி போகிற டேலி தப்பு தப்பாக வருது. இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்? என்ன ஜனனி, ப்ராஜெக்ட் ஒர்க்ல ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? அதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு மாமா. எல்லாரும் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. இங்க பாரு, போன டைம் எதுவும் இஷ்யூஸ் ஆன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல எந்த இஷ்யூஸும் ஆகக்கூடாது, ஓகேவா? இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏன் மாமா இன்டெரக்டாக சொல்கிறீங்க? போன தடவை இஷ்யூஸ் ஆனது என்னென்ன தானே, டேரெக்டாகவே சொல்லலாமே. நான் டைரக்டா சொன்னாலும் இன்டைரக்டா சொன்னாலும் புரிய வேண்டியவங்களுக்கு கரெக்டாக புரியும், ஓகேவா? ஸோ நான் சொல்றது உனக்கும் புரியும். மறுபடியும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நம்மளால மேலே போக முடியும். டேலியில் எந்த தப்பும் வந்துடக்கூடாது. இது உன்னோட பொறுப்பு. ஏதாவது தப்பு வந்து எரேஸ் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்போவே சொல்லிட்டேன் ஜனனி. நான் பார்த்துக்கிறேன் மாமா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் டீமை லீட் பண்ணுறவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அதில் தான் இங்கே எதுவும் மிஸ்டேக் வந்துடாமல் இருந்தால் ஓகே. அப்போவே சொன்னேன், டீம் லீடை கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. கேட்காம அப்பா போட்டுட்டாரு. அவர் அப்படி பண்ணதை நீ சொல்லி காட்டாத. அவருக்கு தெரியும் எத்தனை வருஷமா அந்த ஆஃபீஸை வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் எதை பண்ணணும்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். அதானே, உங்கள் மாமாவை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? ஓகே மாமா, நான் பார்த்துக்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ டேக் கேர். கேர்ஃபுல்லாக பண்ணு. எவ்வளோ லவ் உங்களுக்கு வெண்பா மேல? ஒரு வார்த்தை அவளை பேச விட மாட்டீங்களே. அவ்வளோ லவ், ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு பதில் சொல்லலைல்ல. எப்படியும் அந்த பதிலில் அவளுக்கு சுத்தமாக உங்கள் மேலே லவ் இருக்காது. ஓகே, ஸோ கடைசி ஆப்ஷன் உங்களுக்கு நான் தான். எந்த அளவுக்கு அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவளை நான் வெறுக்க வைப்பேன். இது நடக்கல, நான் ஜனனியே கிடையாது, நடத்தி காட்டுவேன். மாமா, இந்த அளவுக்கு உங்கள் மேலே எனக்கு அன்பு பாசம் வர்றதுக்கு இன்னைக்கு நேற்று கிடையாது. சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூடயே வளர்ந்துருக்கேன் மாமா. உங்களுக்கு என் மேலே என்ன தாட்னு எனக்கு தெரில, பட் எனக்கு நீங்கள் தான் புருஷன்னு வாழ்ந்துட்டேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. இந்த வெண்பான்னு இல்லை, இந்த வெண்பா மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது. வெண்பா, தயவு செஞ்சு நீ நிதானமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த நடந்த தப்பை உன்னால் சரி பண்ண முடியும். நீ ஏன் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகுற? உனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கு. இதில் நீ டிஸ்டர்ப் ஆகிறதுல என்ன இருக்கு? நீ டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை. நீ உன் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனால் முடியலையே, எனக்கு அவனை பிடிக்காதுதான். ஆனால் ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன பண்ணுறதுனே தெரில. என்னால் ஒர்க் பண்ணவே முடியல. முருகா, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? இன்னும் சாப்பிட போகலையா? டைம் ஆயிடுச்சுல, போய் சாப்பிட்டு வாங்க, போங்க, அப்புறமா ஒர்க் பண்ணலாம். என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கா?
எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க, இவன் இப்படி வந்திருக்கான். கேட்கலாமா வேண்டாமா? டே கார்த்தி, ஏற்கனவே எனக்கு தேவையில்லாததை அவகிட்ட சொல்லி உன் மனசை ஹர்ட் பண்ணிட்டேன். இன்னும் அதுக்கான பதிலே அவருக்கு தெரிந்து வரல. அதுக்குள்ள திரும்ப நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும்? ஆனா வெண்பா நான் லவ் பண்ற பொண்ணு தானே, இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு? இருந்தாலும் வெண் குட் ஆஃப்டர்நூன் சார். வெண்பா, ஏன் சாப்பிட போலையா? ஏன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை இந்த ஆஃபீஸோட எம்டியை மதித்து தான் மரியாதையை சார்னு தானே கூப்பிட்றேன். அப்போ நீங்களும் ஒரு ஸ்டாஃபாக தான் என்ன நடத்தணும். ஸோ சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறது என் விருப்பம். இதில் நீங்கள் தலையிட வேணாம். வெண்பா ப்ளீஸ், நேற்று நடந்ததை நீ தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்காத. நான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன், ஓகேவா? நீ பொறுமையாக எனக்கு பதில் சொன்னால் போதும். அதுக்காக ஏன் நீ அவாய்ட் பண்ணுற? நீ அவாய்ட்லாம் நான் பண்ணலை. ஒரு எம்டி கிட்ட ஒரு ஸ்டாஃப் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கிறேன். எனக்கு ஹெச்ஆரை பார்க்கணும், நான் போகணும். வெண்பா ப்ளீஸ் நில்லு. இப்போ ஏன் கையை பிடிக்கிறீங்க? தயவு செஞ்சு கையை விடுங்க. முடியாது வெண்பா, என்ன பாரு ப்ளீஸ். வெண்பா என்ன பாரு. என்னால் உங்களை பார்க்க முடியாது. தயவு செஞ்சு கையை விடுங்க. நான் ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். கையை விடுங்க. வெண்பா, உன்னோட டிப்ரெஷனுக்கு நான் தான் காரணம் எனக்கு தெரியும். ஆனால் நீ இது ஏன் டிப்ரெஷனாக எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு பையன் அவன் மனசு லெவலில் அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட சொன்னா தப்பா? அந்த உரிமை கூட கிடையாதா? அதை தானே நான் பண்ணேன். உனக்கு ஒன்று நான் ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர்லாம் பண்ணலையே, உனக்கு டைம் கொடுத்தேன்னு. அதனால நீ ஏன் என்கிட்ட பேசாம நான் அவாய்ட் பண்ணணும்? ப்ளீஸ் இதுக்கு பதில் சொல்லிட்டு என்ன போவேன். பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? தயவு செஞ்சு கையை விடுங்க. எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. விடுங்க. என்கிட்ட பேச பிடிக்கலையா இல்லை என்னையவே பிடிக்கலையா? ஐயோ, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? தயவு செஞ்சு என்னை விடுங்க. நான் ஹெச்ஆர் பார்க்கணுன்றேன்ல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் சாப்பிட போகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க? சொல்லு. சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறது ஏன் விருப்பங்க. அதில் நீங்கள் எங்கே தலையிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல, அவ்வளோதான். போய் சொல்லாத வெண்பா, உன் மனசு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருக்க. அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுற. எங்கே இவனை நேருக்கு நேரம் நம்ம பார்த்து நம்ம மனசில் உள்ளது வெளியே வந்துருமோன்னு உனக்குள்ள ஒரு பயம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ பொறுமையாகவே சொல்லு. உன்னை நான் எந்த விதத்துலையும் எப்பயுமே நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் உன்னை. அது உனக்கு சொன்னால் புரியாது வெண்பா. நான் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது என்னமோ நீ தான். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுகிறத நிறுத்தாத. என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகாத. இது எனக்கு வலிக்குங்கிறத தாண்டி உனக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுற, எனக்கு அது தெரியும். நான் சொன்னேனா உன்னை லவ் பண்ணுறேன்? நான் சொன்னேனா? நீ ஏன் எப்படி எல்லாத்துக்கும் முடிவு எடுத்துக்கலாம்? கை விடு, விடு. இங்கே பாரு வெண்பா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக உன் மனசை புரிஞ்சுக்காம இல்லை. இதுக்கு முன்னாடியும் உன் மனசை என்னால் புரிஞ்சுக்க முடியும், இதுக்கப்புறமும் உன் மனசை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பையன் அந்த பொண்ணோட மனசை ஈஸியாக புரிஞ்சுக்குவான். அந்த பொண்ணோட விருப்பு விருப்பத்துக்கு கண்டிப்பாக அக்செப்டடாக இருப்பான். இப்போ நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை எனக்கு உடனே பதில் சொல்லுன்னு. நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற? இந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்கும்ல, அதை சொல்லு. இங்கே பாருங்க, எந்த ரீசனும் கிடையாது, ஓகேவா? ரீசன் சொல்லி ஒருத்தர் அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு ஒர்க் முக்கியம், ஒர்க் பார்க்கணும். ஒர்க் பண்ண தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாத வேறு எதுக்கும் என் மனசில் இடமும் இல்லை, அதுக்கு நான் இடமும் கொடுக்க மாட்டேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான், என் லைஃப்பில் என் கூட யாருமே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எனக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடக்கும். தயவு செஞ்சு கையெடுங்க. இது வரைக்கும் உன் லைஃப்பில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, என்ன ஆனாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன ஆனால் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன், கடைசி வரைக்கும் உனக்காக இருப்பேன்னு நான் சொன்னேன். அந்த வார்த்தையை நான் எப்போதுமே காப்பாற்றுவேன். நீ என்னை வெறுத்தாலும் ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். உன்னோட பதிலுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ லவ் யூ வெண்பா, ஐ லவ் யூ ஸோ மச். ஒரு மின்சார பார்வை
கிட்டத்தட்ட குட்டியும் என்ன மாதிரி தான் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கா. அவன் நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு, அதை நம்மளே பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று நைட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அவ்வளோ ரிலீஃபாக நிம்மதியாக தூங்கினாலே. குட்டிக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தது என்னமோ நான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது அவளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யாரோ அவள் லைஃப்பில் வந்திருக்காங்க. அவன் நேற்று அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கினான், ஓகே. ஆனால் நேற்று குட்டி நம்மக்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா. அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலை. நல்லா தெரியும் பொய் சொன்னால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு, அதனாலே உண்மையை சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நேற்று அவள் நம்மக்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா. அவளுக்கே தெரியும் பொய் சொன்னால் எப்படியும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. அதையும் மீறி அவள் என்கிட்ட போய் சொல்லிவிட்டு எங்கேயோ போயிருந்திருக்கா. அதனால தான் நேற்று நைட்டு அவள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கியிருக்கா. குட்டி, உனக்கு 10 மாதம் வயிற்றில் சுமந்திருக்கேன். நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவ, என்ன சாப்பிடுவ, எப்படி போய் சொல்லுவ, எப்படி பிஹேவ் பண்ணுவ, அது எல்லாத்தையும் A to Z என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீ நேற்று சொன்ன பொய்க்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குது. எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? நேற்று ஷர்மிக்கிட்ட பேசுகிறதுக்கே டைம் இல்லை. அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஷர்மி, என்ன நேற்று வேகமா கிளம்பிட்டு போல? ஆமாம் சுபா, நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் வேறு ஆயிடுச்சா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட மெடிக்கல் சப்போர்ட் கூப்பிட்டுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. கிளாஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்லை கிளாஸே முடிஞ்சது. லாஸ்ட் பீரியட் தான், ஏதோ செமினார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதை தான் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் வேறு ஆயிடுச்சா, அதனால அப்படியே போயிட்டேன். ஓகே, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சீனியர் தான் தேடிட்டு இருந்தாங்க, எங்கே புதுசாக வந்து அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி கிளம்பி போயிட்டாங்க. நான் சொன்னேன் அப்போ விடல, அப்படி இப்படி போகலாம் சீனியர், யார் கேட்காம போனா அப்படி இப்படின்னு ஒரு சீன் போட்டுட்டு இருந்தானுங்க. எங்கே போனாலும் இந்த சீனியர்ஸோட அட்ராசிட்டி மட்டும் அளவே இல்லாமல் போயிடுச்சு. எல்லா மெடிக்கல் காலேஜில் இதே தான். என்ன சரி, ஓகே, நாளைக்கு ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இன்னும் நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஸோ கொஞ்சம் லேபில் போயிட்டு செக்அப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் ஆகலான் இருக்கேன். நீ வரலையா? நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வரேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அவன் மெடிக்கல் சப்போர்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்களா? தெரில, எந்த இன்ஃபார்மும் தரல. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே கிளம்பிடுவேன். ஓகே, சரி, நீ பாரு, நான் வரேன். இப்ப ஏன் நீ சாமியார் மாதிரி டாக்டர் கோட்டை போட்டு வந்து நின்றுட்டு இருக்க? அதான் கிளாஸ் இருக்குல்ல, மூட்டு போய் கவனிக்க வேண்டியதானே. மூடு, நீ வராம என்னைக்கு நான் போயிருக்கேன்? டே நண்பா, என்னது இது? வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் அதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? சௌமியா ஹியூமியான்னு எவ்வளவு வந்திருப்பா, அவளை பார்க்க தானே. சௌமியா கூட பிரேக்கப் ஆகி பல வருஷம் ஆச்சு. சௌமியாலாம் இல்ல, இது வேற பிகரு. வெக்கங்கிட்ட நாயி, என்ன போய் பொண்ணுங்கன்னு கிடந்து அலையிற? மச்சி, உனக்கு அதெல்லாம் புரியாது மச்சி. முன்ன பின்ன காதல் கத்திரிக்கால பண்ணிருந்தா உனக்கு புரியும். முட்டு போய் கிளாஸ் கவனிக்கிற வேலையை பார்ப்போம். இப்படியே கடந்து செத்துறாது என்ன? அதெல்லாம் என்னமோ பண்ணி தொலை. இவன் கிளாஸுக்கு போகாம கிரவுண்ட்ல நிக்கிறான். வழக்கம் போல ஏதாவது பொண்ணுங்களை பார்க்கவா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல பையனா டீசெண்டா இருக்கான். அவனை நம்பி வர்றவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறான். பட் இந்த கேர்ள்ஸ் கிட்ட இருக்க ஹேபிட் மட்டும் இவனுக்கு ஏன் இப்படி இருக்கு? இவனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நல்ல பையனாக இருக்கான். என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல, ஆனால் உன்னை சேஞ்ச் பண்ணணும் மட்டும் மனசு சொல்லுது. உன்னை ஒரு 5 டைம்ஸ் பார்த்துருப்பானா, அதில் ஒரு 3 டைம்ஸ் உங்ககிட்ட ஓப்பனாக பேசியிருப்பானா. ஆனால் ஏன் எனக்குள்ளே இப்படி ஒரு ஃபீல் வருதுன்னு எனக்கு தெரியல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. குட்டிக்கிட்ட பழகின ஒரே விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட பேசுகிறேன், பழகுறேன். ஆனால் உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக என் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா டோட்டலாக என் பொண்ணையும் உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சிருந்துருப்பா. ஆனால் நான் ஏன் வித்தியாசமாக இருக்கேன்னு எனக்கே புரியல. அப்படி உனக்கு எனக்கு இந்த பந்தன் கூட எனக்கு தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே தோன்ற ஒரே ஒரு விஷயம், உன்னை எப்படியாவது இந்த ஒரு பழக்கத்தில் இருந்து மட்டும் மாற்றிடணும். அது ஒன்று மட்டும் மாற்றிட்டேன்னா நிஜமாகவே நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி குட் பையாக இருப்பேன். சீக்கிரமாகவே அந்த பழக்கத்தில் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வரேன். உன் பேரை தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது, அந்த பேரை அறியாது, அடையாரும் எங்கேது, அதை ஒரு முறை சொன்னாலே தூக்கம் வராது, அடதினம் தோறும் அதை சொல்லி உன்னை கொஞ்சுவேன், நான் அடங்காத அன்பாலே உன்னை மிஞ்சுவேன். ஹலோ அக்கா, சொல்லு. ஷர்மி, சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான். பரவாயில்லக்கா, சொல்லு.
சரி சரி ஓவரா பண்ணாத. நான் எந்த பொண்ணும் பார்க்கலாம் நிக்கல. எனக்கு ஒரு கொரியர் ஒன்று வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. உன் மூஞ்சில எவன்டா கொரியர் போடுறது? டேய் நண்பா, எனக்கு வேற மாதிரி வாயில வரும், அப்புறம் பாத்துக்கோ. என்னமோ பண்ணி தர, ஒழுங்கா கிளாஸ்க்கு வந்து தர, நான் வரேன். சரி போ வரேன். இவனெல்லாம் வச்சு ம். இது அந்த பொண்ணு ஷர்மி தானே? இந்த பொண்ணு எதுக்கு கிளாஸ் டைம்ல கிளாஸுக்கு போகாம வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ம். கொரியர் வர்ற மாதிரி தெரில. சரி இப்போ என்னன்னு கேட்டு வந்துடலாம். இங்கே பார் ஷர்மி, நான் நேற்று உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் நேற்று எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன். நான் சில கேள்விகள் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்னோட தங்கச்சியை நீ இருந்துக்கிட்டு நீ அக்காவுக்கு உண்மையாக மட்டும்தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் நீ மறைக்கக்கூடாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அக்கா என்ன உளறிட்டு இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? சொல்லு, என்ன தெரிஞ்சாகணும்? இப்போ உனக்கு டியூட்டி டைம் தானே? இதை விட்டுட்டு இப்பயே கால் பண்ணிட்டு என்கிட்ட மொட்டையா கேட்டுட்டு இருக்கேன். நீ கேட்குற கேள்வி எனக்கு எதுவுமே புரியல. தயவு செஞ்சு என்னன்னு தெளிவாக சொல்லு. இல்லை, நான் இந்தியா வந்ததுலேருந்து குட்டி ஜாயின் பண்ண ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே அவள் விருப்பம்தான். அதில் ஓ விருப்பமும் கலந்துருக்கு. ஓகேவா? ஸோ குட்டி இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் சில பேர்கிட்ட பேசுகிறா. என்ன, அவளோட ஆக்டிவிட்டியில் எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் தெரியுது. அவள் யார்கிட்ட பேசுகிறா, என்ன பேசுகிறா, யார் கூடலாம் பழகிறா, இது எல்லாமே எனக்கு தெரியணும். குட்டியோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லாம் யார்? குட்டி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறா அப்படின்னு மட்டும் சொல்லாத. அதையும் தாண்டி அவளுக்கு அவளோட வயசை மீறினவங்க கிட்டேயும் சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ பெரியவங்க கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காளோன்னு தோணுது. உனக்கு இதை பற்றி என்ன ஐடியா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. அக்கா நான் கிளாஸில் இருக்கேன், நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். பை. ஷர்மி இல்லடி. என்ன அவ? இல்லை அபி, என்னமோ நடக்குதுங்க, கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஹாய்ங்க. என்னங்க கிளாஸ் டைம்ல கிளாஸுக்கு போகாம வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, குட்டி எங்க வந்துட்டாளா? என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க. நானும் நிறைய இடத்துல தேடி தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? குட்டி வீட்டுக்கு வந்தாளா? ஏதாவது ஃபோன் ஏன்னு ஏதாவது அடிச்சாலா? திரும்பவும் நான் ஃபோன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் தான் வந்துச்சு. என்னங்க ஆச்சு? ஐயோ, எங்க அக்கா இப்போ அதுக்கு தாங்க கால் பண்ணா. அவ கிடைச்சிட்டா. அவ நேற்று நைட்டே வந்துட்டா. எங்கேயோ யாரோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன், அதனால வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, குரூப் ஸ்டடி பண்ண போயிருந்தோம், ஃபோன் உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் அக்கா ஃபோன் பண்ணி என்கிட்ட கொஸ்டின் பண்ணுறா. குட்டி யாரையாட்டையோ பேசிகிட்டு இருக்கா, அவள் இங்கே வந்ததுலேருந்து அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அவள் யார்கிட்ட பேசுகிறா, உனக்கு எதுவும் தெரியாமல் இருக்காது, உங்ககிட்ட என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. அவளுக்கு டவுட் வந்துருச்சு, இவளோட வயசுக்கு மீறின ஆளுங்ககிட்ட இவ பேசுகிறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல என்னங்க இருக்கு? என்கிட்ட தான் பேசுறான்னு சொல்லுங்க. நான் அவகிட்ட கேஷுவலா தானே பேசுறேன். அவளுக்கு எதுக்கு மேல பாண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சொல்லுங்க, அவங்க தப்பா நினைக்கிறதுல என்ன இருக்கு? நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேஷுவலாக பேசுகிறீங்க, எல்லாம் ரைட்டு தான், உங்களோட பாண்ட் கூட எனக்கு தெரியும். ஆனால் அவளோட வயசுக்கு மீறின ஒரு பையன்கிட்ட பேசுகிறா அப்படின்னு தெரிஞ்சா என் அக்காவோட தாட் வேறு மாதிரி போகும் இல்லையா? தப்பாக போகாது, ஆனால் அவளுக்குள்ள பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை மிங்கிள் பண்ணி அவள் ஏதாவது தேவையில்லாமல் யோசிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தாங்க யோசிக்கிறேன். சரி ஓகே, அப்போ உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? இல்லைங்க, குட்டிக்கு நான் ஃப்ரெண்டுனா உங்களுக்கும் நான் ஃப்ரெண்டு மாதிரி தானே. ஸோ அப்படி சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். ஐயோ இல்லைங்க, இப்போ என் அக்கா கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். ஒரு பெரிய பையன்ட்ட பேசிகிட்டு இருக்கா, பழகுறா, அந்த மாதிரி எதையும் நீங்கள் சொல்ல வேணாம். ஸோ இதோட அந்த டாப்பிக்கே விட்டுருங்க, ஓகேவா? ரைட்டு தாங்க, ஆனால் இப்போ நான் சமாளித்து ஃபோனை வச்சுட்டேன். பட் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக என் அக்கா இந்த கொஸ்டினை கேட்பா. என் அக்காவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலாம் விடவே மாட்டா. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இத்தனையும் மீறி உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லுங்க தாராளமா, நான் தான் அவளோட ஃப்ரெண்டுன்னு. நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. ஆனால் ஒன்றுங்க, உண்மையாலுமே அந்த குட்டி எங்கே போனான்னு எனக்குமே டவுட்டாக தாங்க இருக்குது. அவன் நேற்று சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உண்மையை பேசினா அவள் எப்படி பேசுவா, பொய் சொன்னா எப்படி பேசுவான்னு எனக்கும் தெரியும். ஸோ அவனுக்கு எங்கே போனான்னு எனக்குமே டவுட்டு தான். ஐயோ, இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ யோசிக்குது. இதில் குட்டி நம்ம அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அண்ணன் கூட பழகுறான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எப்படா குட்டிக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு கேட்பாளே. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், குட்டி அண்ணனோட லைஃப்பில் என்ட்ரு ஆனதுலேருந்து அண்ணன் நிஜமாவே கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அண்ணி விட்டுட்டு போனதுக்கப்புறம் அண்ணனோட லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸ்மே கிடையாது. ஸோ குட்டி வந்ததுக்கப்புறம் அவன் நார்மலாக இருக்கான். ஸோ அவன்கிட்ட சேஞ்சஸ் இருக்குது. இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக அவனை ரிலாக்ஸ் ஆக்கும். குட்டி சின்ன பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படி குட்டிக்கிட்ட பேசி பழகுறான்னா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்து அது குட்டி ஏஜில் இருந்து அவன் எப்படி பேசி பழகுவானோ, அவன் எப்படி அவன் பொண்ணு மாதிரி பார்ப்பானோ, அதே மாதிரி குட்டியே நினைக்கிறான்னு என் மனசுக்குள்ள நல்லாவே படுது. ஸோ அதனால தான் அண்ணன் பேசுகிறான்னு என்னால் நல்லாவே உணர முடியுது. ஸோ இப்போதைக்கு
குட்டி அண்ணங்கிட்ட பேசுகிறத இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சொல்ல வேணாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம அண்ணன் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுவே போதும். இப்போ நம்ம அண்ணங்கிட்ட குட்டி பேசுகிறான்னு சொன்னால் இவளாக இருந்தாலும் தடுக்க தான் போகிறா, குட்டியோட அம்மாவாக இருந்தாலும் தடுக்க தான் போகிறாங்க. ஸோ வேண்டாம். அப்படியா? இங்கே பாருங்க, உங்கள் அக்கா ரொம்ப உங்களை புஷ் பண்ணி கேட்குற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, ஓகே. சரி, கிளாஸ் இருக்கு, நான் வரேன். ம், சரி. டேய், என்ன நீ தானே சொன்ன நேற்று உங்கள் அண்ணன் கொடுத்த குட்டி இருந்தானே, இப்போ ஏன் நான் பொண்ணுக்கிட்ட போய் சொன்னேன்? அப்படி இல்லை, வேணும்னு நான் போய் சொல்லலை, காரணமாக தான் போய் சொன்னேன். எல்லாம் ஒரு காரணம் தான். குடும்பத்தோடயே என்னமோ ஒரு இதாக தாண்டா சுத்துறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு, நீங்கள் பண்ணுற அழப்பறா இருக்கு. ஆனால் நிஜமாலுமே உங்கள் அண்ணன் பாவம் தெரியுமா? உங்கள் அண்ணனுக்கு ஒரு வேளை அந்த குழந்தை இருந்திருந்தா இனி யாரும் குட்டி ஏஜில் தானே இருந்திருக்கும். விட்றா, அதை ஏன் ஞாபகப்படுத்துகிற? அமைதியாரு. இப்போதைக்கு அண்ணனுக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் எப்போதும் நினச்சி நிற்கணும், அவ்வளோதான். சரி, வா கிளாஸுக்கு போகலாம். கொரியர் வந்துச்சா இல்லையா? தெரியல. சரி, நான் கொரியர் பார்த்துட்டு வரேன், நீ கிளாஸுக்கு போ. ம். என்ன இவன் ஏன் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான்? இவ்வளோ நேரம் நம்ம பேசும்போது அமைதியாக கேட்டுட்டு இருந்தா, இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது நான் கிளாஸில் இருக்கேன்னு அவையே சொல்லிட்டு போனோம். ச்சே, ஒரே டென்ஷனாக இருக்கு. போய் கொஞ்ச நேரம் வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். என்ன மார்னிங்லேருந்து அந்த பொண்ணு சஹானா நமக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, நம்ம பண்ண மெசேஜுமே அட்டன் பண்ணல. நேற்று வேற உங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வேற சொன்னா என்ன நடந்திருக்கும்? நேற்று மொபைல் வேற உடஞ்சிருச்சுன்னு சொன்னல, என்ன பண்ணுறது? சரி, எதுக்கு இவ்வளோ குழப்பம்? எப்படியும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. போய் வரண்டால இல்லை கேண்டீன் எங்கேயாவது இருக்காளான்னு போய் பார்ப்போம். என்ன இந்த பக்கம் போற? என்ன தேடி போறியா? நான் ரூம்ல இல்ல, நான் வெளில போறேன். அதான் நீ போறேன்னு என் கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் ஒரு ரூமுக்கு போறேன்? இல்ல இல்ல, இப்பெல்லாம் என் ரூமுக்கு வந்துட்டு தானா வழி தெரியாம உள்ள வந்துட்டேன்னு வேற சொல்றேன்ல, அதான் நான் போறப்பே சொல்லிட்டு போறேன், நான் ரூம்ல இல்ல, நான் வெளியே போறேன்னு. நீ அப்புறமா வா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். இங்க பாரு சத்யன், தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். ஏய், இங்க பாருடி, நான் எப்போதும் தேவையோட தாண்டி பேசுறேன். நீ ஏதோ அது தேவையில்லாத விஷயமா பேசிட்டு இருக்க. நான் இப்ப கூட சொல்றேன், நீ என் ரூமை தேடிதான் வந்த, அதுவும் என்ன தேடிதான் வந்த. ஐ நோ. நான் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தோன்னா அப்படியே கேஷுவலா ஆப்போசிட்ல நடந்து போறேன். இதை நான் நம்பணும் என்ன? நான் தான் சொல்றேன்ல, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ வா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். ஓகே? டேய், தேவையில்லாம பேசிட்டு இருக்கடா. ஐயா, உனக்கு நான் அவ்வளவு அவசரமா? சரி வா. டேய், வா போலாம். டேய், கை விடுறா, கையை விடுறா. என்னடி, நீ என்ன பார்க்க தாண்டி வந்த? அப்ப நீ வந்த மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன? நல்லாவா இருக்கும். வா, ரொமான்ஸ் பண்ணலாம். நீ எல்லாம் ஒரு சீனியர் டாக்டர் மாதிரியா பேசுற? நீ மட்டும் என்ன சீனியர் டாக்டர் மாதிரியா பேசுற? என்ன பார்க்கும்போது உனக்கு ஹஸ்பண்ட் ஃபீல் வருது, அதே மாதிரி உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒய்ஃப் ஃபீல் வருதுடி. இங்க பாரு, உன்னை மாதிரி கேனையாட்டம் நான் யோசிக்க மாட்டேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு ஹஸ்பண்ட் ஃபீலும் வரல, எந்த ஃபீலும் எனக்கு வரல. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். அப்படியா? எங்க சத்தியம் பண்ணு, நீ என்ன பார்க்க வரலன்னு. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இங்க பாரு, எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு, ஸோ அதைத்தான் நான் பார்க்க போயிட்டு இருக்கேன் இயரில். குறுக்க நீ நந்தி மாதிரி வந்தனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அப்படிலாம் நீ எதுவும் போக முடியாது. நீ என்னதான் பார்க்க வந்த, ஸோ எதுக்கு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போ. சொல்லடி. ஐயோ, ஒரு மண்ணா வெட்டி கிடையாது, என்ன விட்டு தொலை, என் கை விடுறா. ஹாஸ்பிட்டல்ல அதுவும் வெளியே வராண்டால யாராவது பார்த்துட்டா தப்பா நினைக்க மாட்டாங்களா? கை விடுறா. பொண்டாட்டி, ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கே தெரியும் நீ என்ன புருஷன் பொண்டாட்டின்னு. தெரிஞ்சிருக்கோன்ற வரைக்கும் தெரியும் என்ன? ஸோ யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. மூஞ்சி விட்டு தொலையடா. சரி, கோவப்படாத. நானும் ஒரு முக்கியமான விஷயமா இப்போ போறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கும் மைண்ட் இல்லதான். ஸோ நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா பேசுறேன் என்ன? சரி, பாய். இவன் என்ன சொல்லிட்டு போறான்? இவன் என்ன சொன்னான்ல இப்போ? என்கிட்ட பேசுறதுக்கு மைண்ட் இல்லையா? என்கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு மைண்ட் இல்லையா? என்ன விட்டுட்டு அவனுக்கு முக்கியமானவங்க யாருது? எனக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போனா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. இவன் எப்படி சொல்லிட்டு போலாம்? அதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு மைண்ட் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அவன்? ஒரு நிமிஷம் அபி, நீ ஏன் தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு தேவையில்லாம நீ ரியாக்ட் பண்ற? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இல்ல அதெல்லாம் முடியாது. அது எப்படி வர முடியும்? இவன் வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, அது எப்படி மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போலாம்? அதுவும் என்ன பார்த்து அது எப்படி அவனுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு மைண்ட் இல்லாம போகும்? மேம்,
இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் மேம் இயர்ல சீக்கிரம் வாங்க. இல்ல எனக்கு பாக்குறதுக்கு மைண்ட் இல்ல. எது மைண்ட் இல்லையா மேம்? எமர்ஜென்சி கேஸ் மேம், ஆக்சிடென்ட் கேஸ். எமர்ஜென்சி கேஸ்னா நீங்க தான டாக்டர் பார்க்கணும். அந்த கேஸஸ்ல நாங்க எடுக்க முடியாதுல்ல, நாங்க வர இன்டென்ட் தானே. இல்ல எனக்கு மைண்ட் இல்ல, என்னால பார்க்க முடியாது. ஐயோ டாக்டர் அப்படி சொல்லக்கூடாது டாக்டர், நீங்க டாக்டர், நீங்க தான் பார்க்கணும் டாக்டர். தெரியுதுல, ஒரு எமர்ஜென்சி கேஸ்னா அந்த டாக்டர் தான் பார்க்கணும்னு தெரியுதுல. அப்போ ஒரு புருஷனுக்கு அவன் பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு மைண்ட் இருக்கணும்ல, அது எப்படி மைண்ட் இல்லன்னு சொல்லிட்டு போகலாம்? சொல்லு பார்க்கலாம். ஐயோ மேம் எனக்கு சுத்தமா புரியல, யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? இங்க பாரு மகதி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உனக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு சண்டைனால நீயும் புருஷனும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. மேம் நான் ஏன் பெரிய போய் எனக்கு கல்யாணமே ஆகல மேம். இல்ல மகதி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு கல்யாணம் ஆகுது ஃபியூச்சர்ல, உன் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சண்டை போடுறாரு, பதிலுக்கு நீயும் அவர்கிட்ட சண்டை போடுற. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன்ட்ட பேசும்போது அது எப்படி மைண்ட் இல்லாம போகும்? சொல்லு மகதி. ஐயோ இந்த ஆள் ஏதோ கொளுத்து போட்டு போயிட்டான் போலியே, இப்ப என்ன வச்சுல பத்திக்கிட்டே ஏறிதே. நீங்க கோவப்படாதீங்க, நீங்க பார்க்க வேணாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற டாக்டர்ஸே கிடையாதா? நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆர்த்தோ டாக்டர் கூட இருக்காரு, அவர் கூட வச்சு நான் பாத்துக்கிறேன் மேம். நீங்க கோவப்படாதீங்க, நான் வரேன் மேம். அப்படி பார்க்க சொல்லிட்டு போ. தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு. மைண்ட் இல்லையாமல மைண்டு என்கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு மைண்ட் இல்லையா? இந்த வரேன்டா வரேன், உனக்கு எப்படி மைண்ட் இல்லாம போச்சு நீ இப்ப வந்து கேக்குறேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம் என்ன டேஸ்டா இருக்கு. அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்கு, கேண்டீன்ல எதையும் வாங்கிட்டீங்க அது எதுவுமே நல்லா இருக்காதுன்னு. அது வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் எதுவுமே நல்லா இருக்காது, அது எனக்கு தெரியும். ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் சூப்பரா இருக்கு. எங்கக்கா? ஐயோ தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன நேக்கா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாரு, சேட்டை. அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. வர இரு. அருமை அருமை அருமை. ஏய் உன்னை தேடி நான் எங்கெங்க அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். என்ன பாவம், நேற்று வேற அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாலே, போன் வேற உடஞ்சு போச்சுன்னு சொன்னா, திரும்ப போன் பண்ண ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லைன்னு நான் பதறி போய் நான் நிக்க. மேடம் ஜாலி ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? ஐயோ பாஸ் நீங்க வேற, நான் வெயில்ல வந்தேன் தெரியுமா? ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாப்ல நின்ற பஸ்ஸே வரலன்னு. வந்தது ஒரே மயக்க கறக்கமா இருக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தா கண்ணு வைக்கிறீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நானே வந்து உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு நீங்க என்ன தேடிட்டு வந்துட்டீங்க. ஓ அப்படி. சரி, எனக்குலாம் ஐஸ்கிரீம் கிடையாதா? என்கிட்ட காசு கிடையாது, அதுதான் உண்மை. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கூடவே எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருங்க, ஓகேவா? சரி வாங்கிட்டு வரேன். ஜாலி இன்னொரு ஐஸ்கிரீம். அந்த சீக்கிரம் காலி பண்ணிடுவோம். இந்தாங்க மேடம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் பாஸ் உங்களுக்கு பிடிச்சத வாங்க வேண்டியதானே? எப்படியும் நீ தான் சாப்பிட போற, இதுல என்ன இருக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து உங்க அம்மாவை எப்படி சமாளிச்ச நீ? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? எப்போதும் எங்க அம்மா கோவம் தான் படும், ஆனா நேத்து ராட்சசி கோவமா இல்ல, கொஞ்சம் எமோஷனலா இருந்தா. சரி நானும் அந்த எமோஷனல் கூட அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே சமாதானப்படுத்தி படுத்து தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்டேன். இது உங்க அம்மா தானே உங்ககிட்ட பண்ணணும், இதையே நீ உங்க அம்மா கிட்ட பண்ண? இல்ல அவளுக்கு சமாதானப்படுத்தலாம் தெரியாது, அவளுக்கு கோவப்பட மட்டும்தான் தெரியும். நான் மட்டும்தான் சமாதானப்படுத்துவேன். அபி தேவையில்லாம நீ இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. யாரு நான் ஆர்கியூ பண்றேனா? அப்ப நீ பண்ணது தப்பே இல்ல, அத நான் சொல்லி காமிச்சா உனக்கு ஆர்கியூ பண்ற விதம் இல்லையா? பேசு பேசு பேசு. நான் சொல்றது எதையுமே நீ காதுல வாங்க கூடாதுன்னு இந்த அளவுக்கு நீ பண்ற. நான் அவ்வளவு தூரம் சொல்றேன் அந்த பேஷண்ட்டுக்கு ஓவர் டோஸ் கொடுக்காதுன்னு, சொல்ல சொல்ல கேட்காம கொடுத்து கடைசியா என்னையே அதுல கொடுத்து விட்டுருக்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு? இது ஹாஸ்பிடல் விஷயம், நீ அங்கேயே பேசி முடிக்கணும். இப்போ எதுக்கு நீ இது வீடு வரைக்கும் எடுத்துட்டு அது பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வர? இங்க பாரு, ஹாஸ்பிடல் விஷயமா இருந்தாலும் சரி, பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, சண்டை சண்டை தான். என்ன தப்பு தப்பு தான், அது எந்த விதத்துல யாருனாலையும் மாத்த முடியாது. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்றேன், எதையாவது நீ காது கொடுத்து கேக்குறியா? அப்பவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ அப்படி பண்ணாதனா அதைத்தான் நான் பண்ணுவேன், வீம்புக்கு பண்றேன். நீ இப்ப ஏதாவது எக்கு தப்பா பண்ணியிருந்த, ஏதாவது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்? அதான்டா லவ் பண்ற வரைக்கும் தான் அம்மானே தேனே பூமானேன்னு கொஞ்சம் வேண்டியது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்கீங்க. நீயும் கடைசியில் எல்லா ஆம்பளைங்க மாறுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன சொல்லிட்டேன்? இதை இப்படி பண்ணாத அப்படி பண்ணுன்னு சொன்னேன், அதுக்கு நீ இதை நீ சொல்லாத நான் கேட்க மாட்டேன். இப்படி ஈகோ பார்த்துட்டு இருந்தனா எந்த ரிலேஷன்ஷிப்ல ஈகோங்கிற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் கனெக்டா இருக்கும். நான் சொல்றது எதையுமே காதுல வாங்க கூடாதுன்னு நீ இருக்க. நீ அப்படியே இனிமே உன்னை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது தப்பு பண்ண கூட என்னன்னு கேட்டா நீ கேள்வி கேளு. இப்போ ஏண்டி தேவையில்லாம கத்திட்டு இருக்க? அப்படிதான் கத்துவேன், எனக்கு கத்த தெரியும், அதனால கத்துறேன். சரி உனக்கு கத்துதான் தெரியும், சமாதானப்படுத்த தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை சமாதானப்படுத்துறேன். இல்ல எனக்கு புரியல, ஏன் கத்திட்டே இருக்க? சமாதானம் ஆகுன்னு நீங்க என்ன பார்த்து சொல்ல மாட்டியா? இல்ல உன் கேரக்டரை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு கத்த மட்டும் தான் தெரியும், சமாதானப்படுத்த தெரியாது. ஆனா நீ கத்துறதுலயே நீ சமாதானப்படுத்த தான் கத்துவேன்னு அதுவும் எனக்கு தெரியும். அது எப்படி? கோவப்பட்டு கத்தும் போது அதுல சமாதானப்படுத்துறத கத்துறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்?
என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுற? நீலாம் ஒரு டாக்டரா? பேஷண்ட் கிட்ட மட்டும்தான் லாஜிக் பார்ப்பேன், பொண்டாட்டி கிட்டலாம் லாஜிக் கிடையாது, அப்படித்தானே? சப்பா இங்க வா. ஏய் விடு, என்ன கை பிடிச்சிருக்க? என்ன சீன் கிரியேட் பண்றியா? விடுறா நீ, விடு, நான் கோவத்துல இருக்கேன், விடு. ஷூ. நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருக்கோம் அப்படின்னா அவங்க கத்துறதுல எவ்வளோ சமாதானம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக லாஜிக்கோட ஒரு கோபம் வந்திருக்கும், தேவையில்லாமல் அந்த சண்டைக்கு வரும். ஆனால் அந்த சண்டைக்கு பின்னாடி அவங்க கத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கத்துறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நான் பண்ண தப்புக்காக என் மேலே கோவப்பட்டு கத்திட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக நீ பேசும்போது அதில் சமாதானம் இருந்துச்சு. ஆமாம், நான் சமாதானத்துக்காக தான் கத்துனேன். கள்ளி தெரியுதா? சமாதானம் ஆகிட்டியா? இப்பயாவது புரிஞ்சுதே. போடா டே புருஷா, எப்படிடா இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்க? லவ்வுமா லவ். வெறும் லவ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பெரிய லவ் தான். என் வயிறும், என் தங்கம். நான் புரிஞ்சுக்குவோம், வேறு யாரையும் புரிஞ்சுக்குவா? எனக்கு தெரியும், எங்க அம்மா பத்தி சொன்னா அப்படிதான் யாராலும் ப்ளீஸ் ஆயிடுவாங்க. இப்ப புரியுதா? எங்க அம்மாக்கு கத்த மட்டும் தான் தெரியும், சமாதானப்படுத்த தெரியாது. அதனால நானே சமாதானப்படுத்திட்டு நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை ஒத்துக்கிட்டு சமாதானம் ஆகி போய் காலில் விழுந்துருவேன். கத்துறதுலேயே சமாதானம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அபி. அதனாலதான் நானே சமாதானம் ஆகி உன் காலில் வந்து விழுகிறேன். அப்படிலாம் இல்ல, உன்னை பார்க்கும் போதுதான் ஏன் எனக்கு என்ன பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொன்னேன்ல பாஸ், தூரத்து சொந்தத்துல நீங்க எனக்கு சொந்தக்காரனா இருந்திருப்பீங்க. நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. அட ஆமா, மறந்தே போயிட்டேன். உங்க அப்பா பத்தி நீ கண்டுபிடிக்க சொன்னில்ல, நான் மறந்துட்டேன். ஆமா, டீடைல்ஸ்ல உன்னை நான் கண்டுபிடிக்க சொன்னேன், அதெல்லாம் கண்டுபிடிச்சியா? அததான் பாஸ் தேடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நேத்தே ராஜேஷ் வேற கத்திட்டாளா, இன்னைக்கு போய் எப்படியாவது கண்டுபிடிச்சு நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன். சரி சரி, கண்டுபிடிச்சு சீக்கிரமா டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வா. உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை விட நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். உன்னை பெத்த மனுஷன் யாருன்னு, அந்த மகராசன் யாருன்னு தெரிஞ்சா அவருக்கு கோடை கும்பிடு போடலாம். அதுக்காக தான். அடப்பாவி, ஹாஸ்பிட்டல்ல இவனை டாக்டர் வேலை பார்க்க சொன்னா இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? விடமாட்டம் போலியே விட்டா அந்த பிள்ளையை தத்து வாங்கிடுவான் போல. உங்க அண்ணன் அதை செஞ்சாலும் செய்வாரா? டி மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்கடா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் மூடிட்டு நில்லு. இந்த புள்ளனால என்னைக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. இது ரெண்டும் பழகிறதுனால ஏற்கனவே நேற்று இவனை இந்த பிள்ளைய காணான்னு சொல்லி உங்க அம்மா தேடி இருக்காங்க. ஆனா இங்க பாத்தியா, ரெண்டு ஸ்கூல்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏண்டா கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? உங்க அண்ணனுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி இப்படி இருக்காங்க பாரு. ஒரு ஜாலியா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்ல? அப்படிதானே? அது என்னன்னு எனக்கு தெரில. ஆனா என்ன ஹாப்பியா இருக்கானா அது போதும். நீ சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வேற என்னமோ இருக்கு. அது எனக்கும் தோணுதான் செய்த சம்டைம்ஸ். பட் அது என்ன ஃபீல்னு நம்மளால முழுசா உணர முடியாது இல்லையா? ஸோ அமைதியா இருக்கேன். ஐயோ எஸ்கே பாஸ், நான் அப்புறமா வரேன். பாய். ஏய் எங்க ஓடுற? நில்லு. ஏய் என்ன ஓடிட்டா? சரி, நீ வரியா?
ஆ ஆ, ஆ, இது அனி. மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க மேம். வந்துட்டு அந்த வேலையை பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம், ஆக்சுவலாக உங்க கூட சேர்ந்து 4 டாக்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ண போலையா? போய் அந்த வேலையை பாருங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? அது வந்துங்க அண்ணி, நிம்மதியை தேடி காத்து வாங்கி அப்புறம் கொஞ்சம் கேண்டீன் பக்கம் வந்தீங், ஜூஸ் குடிச்சிங், வேடிக்கை பார்த்தீங், மன உளைச்சல். அது அப்படிங்க அண்ணி. வாட் ஹேப்பன்டிங்பா? ம், என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? என்னாச்சு? அவங்கதான் உளறிட்டு இருக்காங்க மேம். சரி நாங்க போய் பார்க்கலாம். ஓகே, போங்க. இப்ப ஃபேமிலி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கடா? இல்ல எனக்கு புரியல. எங்க போனாலும் என்ன எல்லாம் ஒரு கூட்டமா தினுசாதான் இருக்கீங்க. கொஞ்சம் மூடுறியா? இப்ப எதுக்கு இவங்க இந்த சைடு போறாங்க? இங்க எங்க அண்ணன் இருக்காரு, என்னன்னு பாக்க. ராட்சசி கம்மிங்க. என்ன சொல்லிட்டு போனவ? அப்படியா இங்க வந்த மாதிரி? ஐயோ, அவ ராட்சசின்னு சொல்லிட்டு போறா. நம்ம ராட்சசியில வந்து நிக்கிறா. என்ன அபி என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம்? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏய், வாய மூடு. நீ வரேன்னு சொன்னா அதுக்காகலாம் நான் இங்கே ஒன்றும் வர கிடையாது. என்ன அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன மைண்ட் இல்லை? எதுக்கு மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த? எனது மைண்ட் இல்லைன்னு சொன்னா எனக்கு புரியல. ஏய், அது எப்படி நீ மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம்? என்ன பார்த்து என்கிட்ட மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வர நீ? ஏன் சத்தியமா எனக்கு புரியலடி. நான் என்ன மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன்? எனக்கு சத்தியமா புரியல அபி. நான் என்ன சொன்னேன்? என்ன உட்கார்றா? இங்கே பார் சத்யான், உனக்கு எனக்கும் நடுவில் எவ்வளோ வேணாலும் சண்டை இருந்திருக்கலாம், ஓகேவா? அப்போ நீ என்கிட்ட பேசும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட பேசுறப்போ உங்ககிட்ட பேச எனக்கு மைண்ட் இல்லைன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்? சொல்லு. சொன்னதில்ல. அப்புறம் எப்படி நீ மட்டும் என்கிட்ட பேசுறதுக்கு மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம்? இப்போ ஏன் பல்ல காமிக்கிற? சொல்லு. நான் சொல்ற விஷயம் உனக்கு பல்ல காமிக்கிற மாதிரி இருந்துச்சா? சொல்லுடா. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. டேய் என்ன உங்க அண்ணன் சிரிக்கிறாப்ல? உங்க அண்ணி கோபம் இருக்காங்க. நீ மூடிட்டு அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கே புரியல. பேசாம இருப்பா. இல்ல, இப்போ நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியணும். சொல்லு. நீ பாரு அப்படி ஏதோ ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. சொன்னா கேள, அமைதியாரு. ஒண்ணு இல்ல. இல்ல பி, உனக்கு புரியுதா? நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை கூட உன்னால தாங்கிக்க முடியல. அதை வச்சுட்டு பொசசிவா என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. இதுல இருந்தே புரியலையா? உன்னோட லவ் 1% கூட உன் மனசுல இருந்து குறையிலன்னு. பாரு, நான் ஒன்னும் பொசசிவ்லாம் உங்ககிட்ட வந்து சண்டை போடல. ஏய், நீ பொசசிவ்ல தான் வந்து என்கிட்ட சண்டை போட்டியா இல்லையான்னு அங்க இருந்து வந்து என்கிட்ட சண்டை போடுற விதத்திலேயே தெரியலையா? அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு. இதுக்கு பேர் என்னடி? பாரு, நான் சண்டை போடுறதுக்குலாம் ஒன்றும் வரல. என்ன, நான் கேள்வி கேட்க தான் உங்ககிட்ட வந்தேன். நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. பேசிட்டு இருக்க நீ எப்படி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம்? அதான் நான் கேட்க வந்தேன். அது எப்படி என்ன விட நீ இம்பார்ட்டன்டா யார் இங்க பார்க்க வந்த எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லு. அப்படி நீ இப்ப எவ்வளவு உரிமையா என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஐயா, இதுக்கு பேர் உரிமையெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அது நான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன், அவ்வளவுதான். அதுக்கு நீ ஆன்சர் பண்ற தூரம் வச்சுக்கோ. உரிமைக்கு மேல நீ ஒன்றும் பேச தேவையில்ல. டேய் சத்யா, அவ ஏதோ ஒரு உரிமையில உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஸோ அதை நீ அவளுக்கு ரிமைண்ட் பண்ணி அவ பேசுறதை நீ கெடுக்க வேணாம். ஸோ அவ என்ன பேசினாலும் நீ அமைதியா இரு. அவ பேசுறத பேசிட்டு போகட்டும். இங்க பாரு சத்யன், இன்னொரு தடவை என்கிட்ட வந்து மைண்ட் இல்லைன்னா நீ சொல்ற வேலை வச்சுக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி அது என்ன, எப்ப பார்த்தாலும் நீ வந்து என்ன வெறுப்பேத்தி பாக்குற, அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி ஓகே, அப்போ உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு சொல்லு. எனக்கு எதுவுமே பிடிக்கல. வன்பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவன் போகும் பாதை நிழல் போல என்ன? இங்க பாரு, தெரியாம மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், புரியுதா? நான் ஒரு விஷயமா அர்ஜென்டா வந்தேன், அதனால தெரியாம ஏதோ ஒரு ஞாபகத்துல மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா நான் மைண்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ ரீசன் இருக்கும், நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ சாரி. டே இல்ல, எனக்கு புரியலடா. இதுங்க ரெண்டு சண்டை தானே போட்டுட்டு இருந்துச்சுங்க.
என்னடா ஐஸ்கிரீம் பரிமாறிட்டு இருக்குதுங்க. டேய் எனக்கு என்னமோ உங்க அண்ணன் மேல டவுட்டா இருக்குடா. வீட்டுல வாழ்றதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல்ல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல மச்சி, டைவர்ஸ் வாங்கிட்டு எல்லாரும் பிரிஞ்சிருப்பானுங்க. இவனுங்க டைவர்ஸும் வாங்க மாட்டானுங்க, தெரியவும் மாட்டானுங்க, ஆனா ரொமான்ஸ் மட்டும் பண்ணுவானுங்க. என்ன கதைன்னு எனக்கு தெரியல. மச்சான் இவங்க போற ஸ்பீட பார்த்தா சீக்கிரமா சித்தப்பா ஆயிருவோம் போல. நீ கொஞ்சம் மூடுறியா? வயசான காலத்துல இதுக்கு மறுபடியும் என்ன சித்தப்பா ஆக்குங்களா? வாயம் மூடிட்டுறா நீ வேற. நான் வேணா அப்பா ஆக வாய்ப்பு இருக்கு, சித்தப்பா ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. அப்படியா எத்தனை பேருக்கு அப்பாக வாய்ப்பு இருக்கு? தெருப்பு பிஞ்சிரு நாயே, மூடிட்டு. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர்ல? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். நல்லா இருக்கு. சரி இப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? அபி ஐஸ்கிரீமு சாக்லேட் ஃப்ளேவர் இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னு கேள, ஏன்? நான் அயச்சு வச்சதுல அதனால. உனக்கு தானே இது பிடிக்கும் அபி. எப்போதுமே நான் மிச்சம் வச்சத நான் அயச்சு வச்சது தானே நீ சாப்பிடுவ. அப்படி சாப்பிட்டு தானே உனக்கு பழக்கம். ஜஸ்ட் ஒரு 15 வருஷம் அப்படி மாறினதுனால லவ் இல்லைன்னு ஆயிருமா, இல்ல உன்னோட பழக்க வழக்கம் தான் மாறிடுமா, இல்ல நான் தான் உன் புருஷன் இல்லைன்னு ஆயிருமா? Tell me. இல்ல இல்ல எனக்கு புரியல. இவ கோவப்படுவாளாம், சண்டை போடுவாளாம். இப்ப நான் ஐஸ்கிரீம் நான் எச்சு வச்ச ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டா மட்டும் நான் யாருன்னு கேட்பாளாம். அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன? நீ பாரபி, இந்த கோவெல்லாம் மறைஞ்சிரும் என்ன. அப்போ நீ என் கண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம 2 பேத்துக்குமே தெரியும். ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நமக்குள்ள சேர விடாம தடுக்குது. அதை நான் உங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். ஏன்னான்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறதை விட அதை பத்தி நம்ம 2 பேர் பேசலாம். அதோட கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கலாம்ல. ஸோ அதுக்காக சொல்றேன், டிவோர்ஸுங்கிற முடிவு எடுக்காம ஒரு 5 மினிட்ஸ் பேசினா லைஃப்ல சால்வ் ஆகாத ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்த பிரச்சனையை பற்றி நீ பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒருவேளை அப்படி நம்ம 2 பேரும் கலந்து பேசி இப்போ நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நமக்குள்ள நடுவில் அந்த ப்ராப்ளத்துக்கு நீ தான் ஸ்ட்ராங்கான காரணம், நீ தான் அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுதுருவை. உன் கண்ணு முன்னாடியே உனக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுவேன். ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது. இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம 2 பேரும் பேசி நான் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் அதில் குற்றம் உன் மேலே தான் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் சொல்கிறேன், உன் கண்ணு முன்னாடியே உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டே உன் அபி போயிடுவா.